அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்போ பார்த்தாலும் பால் பாயசமே பண்ணுறோமே, இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு பருப்பு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்த பிறகு நம்ம நாட்டு சக்கரை நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி விடும். அது தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற வரைய நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தட்டி நம்ம அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தாளிப்புக்கு நெய் உருக்கி அதில் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா இதில் பாசிப்பருப்பு, நாட்டு சக்கரை, முந்திரி அந்த மாதிரி நட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரி, அந்த வறுத்ததை எடுத்து நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பில் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா கிண்டி விட்டோம்னா பருப்பு பாயாசம் ரெடி ஆகிரும். எந்த ஒரு பாயாசமாக இருந்தாலும் அப்பளத்தை வச்சு சாப்பிட்றதே தனி சுகந்தாங்க. இதுலேயும் அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.